ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தேன்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/3/2024 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லிட்டோம். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலும், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம். 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தேன்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று.
ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினீர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்களேயானால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் பலன்கள் மாறும். அதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்ச பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசியிலேயே 9ஆம் அதிபதி இருந்து அவரே 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத, திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். மாற்றமான வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போய் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதீதமான வெற்றியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி பகவான், புத பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம். அதனால் எல்லா விதமான வெற்றியும் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் பார்த்தேன்னா மாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டின் மூலியமாக நல்ல மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நிச்சயமாக அவர்களுக்கு பர்மனண்ட் விசா, அதாவது பர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், பிஆர்னு சொல்லுவா இல்லையா, பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு அங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் அதீத வலுப்பெற்று போயிருக்கிறது. 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலை செய்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த
மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே அதீத வேகமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மருத்துவம் சார்ந்த ரத்தம் சார்ந்த, அது தவிர இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய, வேகமாக எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்கள். அது தவிர சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இதுலாம் அந்த ஃபர்னஸ் அந்த மாதிரியான அதீத நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள். இதில் த்ரூ அவுட் 24 ஹவர்ஸும் வெயில்லையே ஒரு 12 மணி நேரம் வெயிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இவர்கள்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அவர்களுக்கு பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தகப்பனார் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சற்று பிரச்சனைகள், ஒரு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் சனியினுடைய ஆட்சி வீட்டில், மூலத்திரிகோண வீட்டில் போய் சூரிய பகவான் போய் இருக்கிறது சனி பகவானுக்கே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழே வேலை செய்கிறவாள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் சில நாட்களை இந்த மாதத்தில், அதாவது மாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டியது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலங்களை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலங்களில் பார்த்தீங்கன்னா மதி மயங்கக்கூடும். ஏன்னா மதிக்காரகன் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சவரை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இது இந்த மாதத்தில் எப்போ வருது அப்படின்னா 2/3/2024 4/3/2024 வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாழை பழம், இல்லைன்னா கீரைகள், இல்லைன்னா பீட்ரூட், கேரட்டு, இந்த மாதிரியான பொருட்கள் தானங்கள் கொடுங்க. இந்த மாதிரி காய்கறிகள் பசுமாட்டுக்கு கொடுங்க, இல்லைன்னா தானமாக கொடுங்க வாங்கி. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.